நம்பர் 1 என்டர்டைன்மெண்ட் மசாலா. ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகுண்டா திருமணம் செய்து கொள்வார்கள். எல்லாரும் அந்த படத்தை பார்த்து அன்னைக்கு ராத்திரியே எல்லா மனைவியுடைய கால் பாதத்தை வச்சு காடியில் உரசி ட்ரிப்ளெக்ஸ் படம் இல்லை, அவ்வளோதான். அப்படியே உரசி 2 கிஸ் அடிப்பார் ராஷ்மிகா மந்தனாவை. ஃபீலிங் சாமி பூந்து விளையாடிட்டாரு ராஷ்மிகா மந்தனாவை. அல்லூர்ஜி இந்த மாதிரி அல்லூர்ஜின் போட்டு புரட்டி எடுத்துக்கணும் ராஷ்மிகா மந்தனாவை. அவன் மிச்சம் மீதி எதை வச்சிருக்க போகிறான்? அப்படியே மிச்சம் மீதி வச்சாலும் எச்சில் எழுதாங்க. இந்த விஜய் தேவரகொண்டா வந்து கழட்டி விட்டுருவானா இந்த படத்தை பார்த்துருக்கப்போ? பொண்டாட்டியாக போகிறோம்ங்கிற உணர்வே இல்லை ராஷ்மிகா. அல்லூர்ஜினாவே போட்டு புரட்டிட்டார. இனிமே அங்கே புரட்டுறதுக்கு என்ன இருக்கு? விஜய் தேவரகொண்டா இந்த படத்தை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்லாம் என்னப்பா என்னங்க அப்படின்னாங்கன்னா விஜய் தேவரகொண்டா எங்கே கொண்டு மொத்த வச்சிருப்பாரு. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோடோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகுண்டா திருமணம் செய்து கொள்வார்களா? ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்து திருமண தோல்வி கண்டவர் ராஷ்மிகா மந்தனா. இந்த தகவல்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமானவை. யாரையும் நோகடிக்கக்கூடிய உள்ளர்த்தத்தில் நான் பேசவில்லை. ராஷ்மிகா மந்தனா எப்படி கன்னட பையங்களை சரோஜாதேவியோ அதே மாதிரி கன்னடத்தில் உள்ள குடகு மாவட்டத்தில் பிறந்தவர் ராஷ்மிகா மந்தனா. அங்கு பள்ளி படிப்பை முடித்த பிறகு பெங்களூருக்கு வந்து பட்டம் பெற்றார். பட்டம் பெற்ற பிறகு அவருடைய நோக்கமெல்லாம் மாடலிங்கில் இருந்தது. மாடலிங் தொழிலில் ஈடுபட்டு வந்த ராஷ்மிகா மந்தனாவை சினிமா ஈர்த்து கொண்டது. முதலில் இவர் நடித்த படம் சூப்பர் ஹிட். எப்போவுமே ஒரு நடிகைக்கோ நடிகருக்கோ முதல் படம் சூப்பர் ஹிட் ஆனால் நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் பிரகாசகமாக இருக்கும். அதற்கு பல நடிகைகள் சாட்சி. சிவாஜி கணேசனுக்கு பராசக்தி, ஜெமினி கணேசனுக்கு மிஸ்யம்மா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் விஜய் தேவரகுண்டாவுடன் நடித்தார். அந்த படத்தில் முத்த காட்சியில் நடித்தார். அங்கே பயங்கர ஹிட்டு. தெலுங்கில் வந்து சூப்பர் ஹிட்டு படம் அந்த படம். அதுக்கப்புறம் அவருக்கு தமிழ் மட்டும்தான் கை கொடுக்கவில்லை. சுல்தான் என்ற படத்தில் கார்த்தியுடன் ஜோடியாக நடித்தார் ராஷ்மிகா மந்தனா. படம் சரியாக போகலை. ஆனாலும் எப்படின்னா ஏறுமுகத்தையும் இறங்கு முகத்தையும் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பவர் ராஷ்மிகா மந்தனா. மிகவும் எதிர்பார்ப்போடு அமிதாப் பச்சனுடன் ஜோடியாக சேர்ந்தார். அந்த படம் பெரிய தோல்வி. சமீபத்தில் 2 படங்கள் ராஷ்மிகா நடித்த படம் தோல்வி அடைந்தது. புஷ்பா முதல் பகுதி ராஷ்மிகா மந்தனாவுக்கும் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது. அதில் சம்பந்தம் ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஆனால் புஷ்பா 2 இப்போது RRR, பாகுபலி இதெல்லாம் தூக்கி கடாசிட்டு சரியான வசூல் வேட்டை. அதாவது டிக்கெட் கிடைக்கல. மும்பையிலேயே 3000 ரூபா டிக்கெட்டு, 2000 ரூபா டிக்கெட்டு, 1000 ரூபா டிக்கெட்னு பார்த்துங்க. அந்த அளவுக்கு வசூல் வேட்டை. இப்போ என்ன விஷயம்னா மேட்ருக்கு வராமல் சும்மா நோயிட்டிங்கன்னு கேட்குறது புரியுது. ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகுண்டா திருமணம் விரைவில் நடக்க இருக்கிறது. ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவரகுண்டாவும் ஒரே பங்களாவில், விஜய் தேவரகுண்டா பங்களாவில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட தகவலாகிவிட்டது. சமீபத்தில் தீபாவளி கூட ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகுண்டா வீட்டில் தான் கொண்டாடினார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஹைதராபாத்தில் புஷ்பா 2 2 படத்தை தியேட்டரில் ராஷ்மிகா மந்தனா
தன்னுடைய காதலன் விஜய் தேவரகண்டாவுடைய குடும்பத்தினர் அம்மா சகோதரி எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பார்த்துருக்காரு. ஏகப்பட்ட ரிசப்ஷன், அருமையான கைத்தட்டல், விசில் பறந்துருக்கு. நம்பர் 1 என்டர்டெயின்மெண்ட் மசாலாங்கிற மாதிரி புஷ்பா 2 எகிரிடுச்சு. ஆனால் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ராஷ்மிகா மந்தனாவும் அல்லு அர்ஜுனும் காதலனாக மட்டுமல்லை மனைவியாக நடித்திருக்கிறார். மனைவின்னா அப்படி இப்படி இல்லைங்க. இதுவரைக்கும் எத்தனையோ காதல் காட்சிகள் வந்திருக்கு, விரசமான காட்சிகள் வந்திருக்கு, கணவன் மனைவியுடைய ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதையெல்லாம் மீறி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார். இனிமேல் யாரும் இதுக்கு முன்னாடி நடக்க முடியாதியா. அதாவது ஒரு ராஷ்மிகா மந்தனாவுடைய கால் பாதத்தை அப்படியே தாடியில் வச்சு தேய்ப்பார். இப்போ நிறைய இளைஞர்கள், வயோதிகர்கள், நடிகர்கள் எல்லோருமே தாடியை வைக்கிறது ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க. இனிமேல் எல்லாரும் அந்த படத்தை பார்த்து போய் அன்னைக்கு ராத்திரியே எல்லா மனைவியுடைய கால் பாதத்தையும் வச்சு இந்த தாடியில் உரச சொல்லுவாங்க, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீலிங், படத்துலையே ஃபீலிங்னு அப்படி ஒரு புசுப்பேத்தல். அதேமாரி காலை தூக்கி ராஷ்மிகா மந்தனா நம்ம அல்லு அர்ஜுன் தலைமையில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி எந்தெந்த இடத்தில் எந்தெந்த உறுப்புகளை வைக்கக்கூடாதோ அந்த இடத்துலலாம் உறுப்புகளை வச்சு பண்ணிங்க. டான்ஸு காட்சிகளை பார்த்தீங்கன்னா, அதாவது அது ட்ரிப்ளெக்ஸ் படம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி அதாவது பெயருக்கு உடையணிந்து அந்த மாதிரி ட்ரிப்ளெக்ஸ் படத்தில் வர்ற மாதிரி உரசல் காட்சிகள் நிறைய இருக்குது. நான் வந்து பாடி டிமாண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதையும் மீறி ஃபீலிங்னு படம் முழுக்க அந்த முதல் சீன்லேயே வெளியே போவார் டான், அப்படி போவார். இப்படி தாடி இப்படி எல்லோரும் இப்படி தடவாங்க, அவர் இப்படி தடவார். இந்த ரஜினி ஸ்டைலில் அவர் சிகரெட்டு பிடிக்கிறது, வேகமாக நடக்கிறது, 2 தான் ரஜினி ஸ்டைல். இந்த அல்லு அர்ஜுன் எங்கேருந்து தான் கற்றுக் கொடுத்தாங்களே தெரில, ஏகப்பட்ட ஸ்டைலு. அதுவும் தாடி வச்சு பூரா இருமே அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு உசுப்பேற்றிருக்காரு. ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போவார் வேலைக்கு, டான் வேலைக்கு. உடனே வந்து அப்படியே உரசி 2 கிஸ் அடிப்பார் ராஷ்மிகா மந்தனாவை. ஃபீலிங் சாமி. அதாவது புருஷனை அந்த காலத்தில் தேவநாதா நாதாம்பாங்க, இவர் சாமிங்கிறார். புருஷனை சாமியாக நினச்சிக்கிட்டு, சாமின்னா என்னது, சிவன். அதாவது சிவன் வந்து அந்த உடலுறவு சின்னம்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது சாமி. அந்த மாதிரி பூந்து விளையாடிட்டார் ராஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுன். இனிமேல் கொண்டு அங்கே ராஷ்மிகா மந்தனாட்ட அனுபவிப்பதற்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு போட்டு தாக்குன்னு தாக்கிட்டார். இது என்னன்னா, சும்மா இல்லாமல் இந்த ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டாவுடைய அம்மா சகோதரி எல்லையும் கூப்பிட்டு வந்து படத்தை காமிச்சிருக்காங்க. வீட்டுக்கு போய் அவங்க என்ன பேசுவாங்க, இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் போட்டு புரட்டி எடுத்துக்கணும் ராஷ்மிகா மந்தனாவை, அவன் மிச்சம் மீதி எதை வச்சுருக்க போகிறான், அப்படியே மிச்சம் மீதி வச்சாலும் எச்சில் இலை தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த விஜய் தேவரகொண்டா வந்து கழட்டி விட்டுருவானா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம், இல்லை நாம் இன்னொருத்தி பொண்டாட்டி ஆக போகிறோமேங்கிற உணர்வே இல்லை ராஷ்மிகா மந்தனாவுக்கு. எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜுடைய மனைவியாக போகிறார் பூர்ணிமா பாக்யராஜ். அந்த படத்துலேயே உரசல் சீன் எதுவுமே இருக்குது, டீசெண்டாக நடிச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது இன்னொருவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு யாரும் இந்த மாதிரி காட்சிகள் நடிக்க மாட்டாங்க. ஏன் அஜித் எடுத்துங்க, எவ்வளோ தலையில் நின்னாங்க, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஷூட்டிங் ஷாலினிக்கு, அதோட படம் முடிஞ்சுது. நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி நடிகர்கள் தன்னுடைய மனைவி அப்படி இருக்க வேண்டும் நினைப்பார்கள். இப்போது விஜய் தேவரகொண்டா இந்த படத்தை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்லாம் என்னப்பா ஞா அப்படின்னாங்கன்னா விஜய் தேவரகொண்டா எங்கே கொண்டு முகத்தை வச்சுருப்பார்? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த புஷ்பா 2 பார்த்த பிறகு விஜய் தேவரகொண்டாவுடைய குடும்பத்தார் ராஷ்மிகா மந்தனாவை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நேற்று தான் படத்தை பார்த்துருக்காங்க. இன்னும் விஜய் தேவரகொண்டாவுடைய குடும்பத்தினர் விஜய் தேவரகொண்டாவுடன் பேச வேண்டும்,
இது பற்றிய சந்தேகங்களுக்கெல்லாம் விஜய் தேவரகொண்டா பதில் சொல்லணும். இல்லை உடனடியாக ராஷ்மிகா மந்தனா இனிமேல் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும். ராஷ்மிகா மந்தனா இனிமேல் சினிமாவில் நடிக்கலைன்னா பிரச்சனையே இல்லை. இல்லைன்னா நாக சைத்தன்யா மாதிரி தான். நாக சைத்தன்யா எப்படி சமந்தாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் துரத்தி விட்டாரோ, விவகாரத்து நடந்ததோ, அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். எப்போவுமே சந்தேகம் வந்து புற்றுநோய் மாதிரி. சந்தேகம் வந்துட்டுனா அப்புறம் ஆப்ரேஷன் தான், இல்லைன்னா ஆல் க்ளோஸ். அந்த மாதிரி இந்த படம் போயிருக்கு. ரசிகர்களே கேள்வி எழுப்புகிறார்கள். அல்லு அர்ஜுனாவே போட்டு புரட்டிட்டார. இனிமேல் அங்கே புரட்டுறதுக்கு என்ன இருக்குது? ராஷ்மிகா மந்தனாகிட்ட விஜய் தேவரகொண்டாங்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி விட்டார். அதே மாதிரி புன்னகை பூத்த முகம். எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட அந்த அந்த பாவனையில் குறையவே இல்லை. பாவனை ஃபீலிங் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு படத்தில். ராஷ்மிகா மந்தனாவோட அல்லு அர்ஜுன் சந்திக்கிற எல்லா காட்சிகளையுமே ஃபீலிங் உச்சம்தான். இனிமேல் உச்சத்துக்கு ஏற முடியாது, ட்ரெயிலிங் பெயிண்ட் தான் வரும், கீழே தான் வரணும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நாமளே சந்தேகத்தை கிளப்பிட்டோம். நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, இனிமேல் ராஷ்மிகா மந்தனா நடிப்பை நிறுத்தி கொண்டால் விஜய் தேவரகொண்டாவுடைய திருமதியாகி வாழ்க்கையில் சந்தோஷமாக ஹவுஸ் ஒய்ஃபாக கொடுத்து நடத்தலாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நேர்களே, இது போன்ற பரபரப்பான வில்லங்கமான சினிமா துணுக்குகளுக்கு கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.